அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாம் இன்று பார்க்க போகிற விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம். அதாவது இன்று நம்மில் பல குடும்பங்களில் ஆண்கள் நேர்வழியை விட்டு வழி தவறியவராக மாறுகிறார்கள், தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள், அல்லாஹ்வை மறந்து நடக்கின்றார்கள். இதனால் பல பெண்கள் கஷ்டத்திலும் கவலையிலும் ஆழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான துஆ. குடிபோதையில் உள்ள கணவர்மார்களை திருத்துவதற்கும் வழி தவறி நடந்து கொண்டிருக்கின்ற கணவர்மார்களை திருத்துவதற்கும் அல்லாஹ்வை மறந்து இருப்பவருக்கும் பெரிய பொக்கிஷம் இந்த துஆ. இந்த துஆவை வழி தவறிய கணவன்மார்களை உடைய பெண்கள் அனைவர்களும் இன்ஷா அல்லாஹ் ஓதி வரவும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவான். அவர்கள் தீய செயல்களிலிருந்து விலகி நேர்வழியை அடைவார்கள். மனைவியான உங்கள் மீது அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்வார்கள். அந்த துஆ வ அஹ்தியக இலா ரப்பிக ஃபத்தஹ்ஸா வ அஹ்தியக இலா ரப்பிக ஃபத்தஹ்ஸா. உன்னுடைய ரப்பின்பால் உனக்கு நான் வழிகாட்டுகிறேன், அப்போது நீ அவனுக்கு பயப்படுவாய் என்பதாகும். இந்த ஆயத்தை 101 தடவை ஓதி தண்ணீரில் ஓதி கொடுக்கவும். நேர்வழியை விட்டும் வழி தவறிய கணவன் அல்லது தீய செயல்களில் ஈடுபட்டுள்ளவன் அல்லது அல்லாஹ்வை மறந்து இருப்பவன் ஆகியவருக்கு தினமும் இந்த ஆயத்தை 101 தடவை தண்ணீரில் ஓதி கொடுக்கவும். இன்ஷா அல்லாஹ் அந்த நபருடைய நடத்தையில் சீக்கிரம் ஒரு நல்ல மாற்றத்தை காண முடியும். இந்த தகவல் உங்க எல்லோருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்தா மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. வே டு ஜென்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது போன்று மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற வே டு ஜென்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.